அல்லேலூயா. வந்திருக்கிற உங்கள் யாவருக்கும் கிறிஸ்மஸ் வாழ்த்துக்கள். கர்த்தருடைய மகிமை உண்டாவதற்கு ஏதுவாக கிறிஸ்து இந்த பூமியிலே பிறந்தார் என்பதை நாம் வேதத்திலே பல முறை தியானித்திருப்போம், பல முறை அறிந்திருப்போம். ஆனால் இன்றைக்கு இந்த கிறிஸ்மஸ் என்று சொல்லி நாம் எல்லாரும் கூடி வந்திருக்கிற இந்த நாளை நினைவு கூறத்தக்கதாக அல்லது புரிந்து கொள்ளத்தக்கதாக கர்த்தர் அதற்கு என்ன முகாந்திரத்தோடு அல்லது முன் அறிவிப்போடு அதை செய்திருக்கிறார் என்பதை நாம் இந்த நாளிலே வேத வசனத்தின் மூலமாக நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். அவன் இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னான். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம். அல்லேலூயா. நாம் ஆராதிக்கிற தேவன் யார் என்றால் நம்மோடு கூட இருக்கிறவர். அவர் நம்மோடு கூடவே இருக்கிறவர். அவர் நம்மோடு கூட இருக்கும்படியாக அவர் இந்த பூமியிலே பிறந்தார். அல்லேலூயா. அப்ப நம்மோடு கூடவே இருக்கிறவர் நமக்காக யாவையும் செய்து முடிப்பார். அவர் சொன்னதை செய்யும் அளவும் கைவிட மாட்டார். அவர் எப்பொழுதும் நம்ம கூடவே இருக்கிறவராய் இருக்கிறார். அப்போ என் கூடவே இருக்கும்படிக்கு ஆண்டவர் ஒருவரை ஏற்படுத்தினார். இந்த தீர்க்க தரிசனம் எங்கே உரைக்கப்பட்டது? ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் பாருங்கள். ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார். ஒரு அடையாளம் ஒன்று அன்றைக்கு தேவைப்பட்டது. அந்த அடையாளம் கொடுக்கப்படுவதற்கு ஏதுவாக அந்த அடையாளத்திலே என்ன முக்கியமான அடையாளம்? அந்த அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது 6ஆம் அதிகாரத்தில் நீங்கள் ஏசாயா தீர்க்கதரிசியினுடைய காலத்தில் உசியா ராஜா மரணமடைந்த பின்பு உசியாவினுடைய குமாரன், அதன் பின்பு வந்த அவர்களுடைய சந்ததி யூதா தேசத்தின் ராஜாக்களாக இருந்த பொழுது ஒரு தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்டது. இயேசு கிறிஸ்துவை குறித்து அவர் உரைத்த முதல் தீர்க்க தரிசனம் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில், ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார். இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார். இதைத்தான் நாங்கள் மத்தேயுவிலும் வாசிக்கிறோம். தீர்க்க தரிசனமாக முன் அறிவிக்கப்பட்டது. இயேசு ஏதோ திடீரென்று வந்த தெய்வம் அல்ல. அவர் முன் அறிவிக்கப்பட்டு அவர் அறிவிக்கப்பட்டதின்படியே அவர் இந்த பூமியிலே பிறந்தார். ஹல்லேலூயா. அவர் அறிவிக்கப்பட்டதின்படியே பிறந்த அவர் நமக்காக யாவையும் செய்கிறவராய் இருக்கிறார். அப்போ ஆண்டவர் எப்படி ஆண்டவர் இந்த பூமியிலே பிறந்தார் என்பதை முன் அறிவிக்கப்பட்டு தீர்க்க தரிசனமாக ஒரு கன்னியின் வயிற்றிலே பிறப்பார். ஏன் அப்படி சொல்லியிருக்கிறது என்று சொன்னால், நாம் எல்லாரும் மாம்சத்தின் மாம்சமாய் பிறந்திருக்கிறோம். ஆனால் இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே பிறக்கும் பொழுது அப்படி பிறக்காதபடி அவர் கன்னியின் வயிற்றிலே பிறந்தார். 2 மாம்சம் இணைந்தால்தான் இந்த பூமியிலே பிறப்பு ஏற்படும். ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிறக்கும் பொழுது அப்படி அல்ல. காரணம் என்ன என்று சொன்னால், காரணம் அவர் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும் என்பதினால். அல்லேலூயா. ஆகையினாலே பரிசுத்த ஆவியினால் அவர் பிறந்தார் என்று நாம் வாசிக்கிறோம். மரியாள் மூலமாக இயேசு பிறந்தார் என்பதை வேதம் சொல்லுகிறது. ஆனால் அதனுடைய முக்கியத்துவத்தை நாம் இன்றைக்கு உணர்ந்து கொள்ள வேண்டும். மத்தேயு 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது, யாக்கோபு மரியாளுடைய புருஷனாகிய யோசேப்பை பெற்றான், அவளிடத்தில் கிறிஸ்து எனப்படுகிற இயேசு பிறந்தார். மரியாள் நேரடியாக தேர்வு செய்யப்படவில்லை. நேரடியாக தேர்வு செய்யப்படாமல் யாருக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறதோ அந்த வம்சம் தேர்ந்தெடுக்கப்பட்டது. தாவீதின் வம்சம் யோசேப்பு. யோசேப்பு தான் தாவீதின் வம்சமாய் இருக்கிறார். இப்போ தாவீதின் வம்சத்தில் நீங்கள் அதை தொடர்ந்து வாசிக்கும் போது 17ஆம் வசனத்தில் பாருங்க, இவ்விதமாய் வாசிங்க. தலைமுறைகள் எல்லாம் ஆபிரகாம் முதல் தாவீது வரை 14 தலைமுறை, 3 தடவை 14 தலைமுறையாக வந்த பிறகுதான் யார் பிறந்திருக்காமா? இயேசு பிறந்திருக்கு. நல்லா கவனிங்க. இது வாக்குத்தத்தமாக அல்லது தீர்க்க தரிசனமாக முன் அறிவிக்கப்பட்டதும் அல்லாமல் இது தேவனுடைய ஒரு திட்டமாக இருக்கிறது. அப்ப இந்த 3 தடவை 14 தலைமுறைனா அப்ப எத்தனை தலைமுறை? 42 தலைமுறை. இப்ப 42வது தலைமுறை முடியும் போது கிறிஸ்து பிறக்க வேண்டும்.
கிறிஸ்து பிறக்க வேண்டும் என்றால் அதற்கு யார் தேவை என்று தீர்க்க தரிசனம் சொல்லுகிறது? தீர்க்க தரிசனம் இயேசு பிறப்பதற்கு யார் தேவை? ஒரு கன்னிகை தேவை. அப்படி அந்த கன்னிகை தேவைப்படுகிற நேரத்தில் அந்த 42வது தலைமுறை முடிகிற வேளையில் அடுத்த தலைமுறை தொடங்க போகிறது. அந்த தலைமுறை தொடங்கும் போது நீங்கள் நல்லா கவனிங்க. ஆதியாமத்திலிருந்து நீங்கள் கவனிச்சுட்டு வாங்க. ஆண்டவர் ஒவ்வொரு முறையும் ஒருத்தரை தேர்வு செய்கிறார். நீங்கள் அவங்கள தேர்வு செய்யும் போதெல்லாம் கவனிங்களேன். நோவாவை ஒரு மாற்றத்துக்காக தேர்வு செய்தார். அவன் யார்? அவனை குறித்து வாசிக்கும் போது ஆதியாமம் 6ஆம் அதிகாரத்தில் அவனுக்கு ஒரு கேரக்டர் சொல்லப்பட்டிருக்கிறது. அவனுடைய முக்கியமான கேரக்டர் என்ன என்று சொன்னால், அவன் எப்படி இருந்தான்? நீதிமானாக இருந்தான். நல்லா கவனிங்க ஒரு விஷயத்தை. இயேசு பிறந்தார், இது ஒரு மதத்தை பரப்புகிறாங்க. இதெல்லாம் உலகம் பேசும். அரசியலுக்காக, ஆதாயத்துக்காக அவங்கள்ட்ட ஒரு விஷயம் இல்லாததுனால, ஒரு விஷயம் அவங்கள்ட்ட சொல்கிறதுக்கு இல்லாதனால இன்னொருத்தர் சொல்கிறது தப்புன்னு சொல்கிறது ஒரு விஷயம். என்கிட்ட சொல்கிறதுக்கு ஒரு மேட்டரும் இல்லைன்னா இன்னொருத்தர் பேசுனது தப்புன்னு பேசுறதுக்கு எனக்கு எவ்வளோ மேட்டர் இருக்கும்? நிறைய மேட்டர் இருக்கும். அப்படி தான் உலகமும் அரசியலும் உலகத்தில் உள்ளவர்களும் கிறிஸ்தவம் என்றால் மதம் மாற்றுவார்கள். அவர்கள் எல்லாம் இப்படி செய்து விடுவார்கள், அப்படி செய்து விடுவார்கள் என்றால் சொந்தமாக அவர்களுக்கு சொல்ல ஒரு செய்தியும் இல்லாததினால் கிறிஸ்தவத்தை சொல்லி அவர்கள் தங்களுடைய செய்தியாகவும் தங்களுக்கு பேசுவதற்கு உண்டாகும் காரியமாகவும் பேசிக்கொண்டு செயல்பட்டு கொண்டிருக்கிற உலகம் இங்கே இருக்கிறது. ஆனால் நீங்கள் அந்த வசனத்தில் தெளிவாய் வாசித்து பாருங்கள். இயேசு ஏதோ திடீரென்று அப்படி வந்துவிடவில்லை. அப்போ ஆண்டவர் யோசேப்பை தேர்ந்தெடுத்ததற்கும் ஒரு காரணம் இருக்கிறது. நான் ஏன் ஆதியாமத்திலிருந்து சொல்லுகிறேன் என்று சொன்னால், நோவாவை தெரிந்தெடுத்ததற்கு ஒரு கேரக்டர், ஒரு குணாதிசயம். என்னது? நீதிமான். நோவா அங்கே 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் சொல்லுகிறது, நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே எப்படி இருந்தானா? நீதிமானும் உத்தமனுமா இருந்தான். ஆகையினாலே நோவாவை ஆண்டவர் என்ன செய்தாராம்? தெரிந்தெடுத்தால் அவன் தேவனோடு என்ன பண்ணுகிறவன்? சஞ்சரித்து கொண்டிருந்தவன். நீங்க அப்படியே வரிசையாக ஒவ்வொருத்தரையா நீங்க பார்த்துட்டு வரும்போது, இப்ப யோசேப்பை ஆண்டவர் தெரிந்தெடுத்தார். மரியாள் 2வது செலக்ஷன் தான். மரியாளுடைய தன்மையினால், அவளுடைய ஆயத்தத்தினால் என்பது 2வது, முதன்மை அல்ல அது. ஆனால் யோசேப்பு தான் முதன்மை. அல்லேலூயா. யோசேப்பு அவன் அந்த தாவீதின் வம்சத்தில், அவன் அங்கே சிறையிருப்பின் காலத்திலிருந்து கிறிஸ்து பிறக்கும் வரை உள்ள காலம். இப்ப யோசேப்பு யார்? அவனை குறித்து என்ன சொல்லியிருக்குது பாருங்க. மத்தேயு சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்தில் யோசேப்புக்கு இந்த குணம் இருந்ததுனால தான் இயேசு சரியாய் வெளிப்பட முடிந்தது. 19ஆம் வசனம் பாருங்க. அவள் புருஷனாகிய யோசேப்பு. ஒரு புது ஜெனரேஷன் வரும்போது அந்த ஜெனரேஷனுடைய முக்கியத்துவமான தன்மை என்னவா இருக்கணும்? நீதிமானா இருக்கு. இயேசு பிறப்பதற்கு யோசேப்பை தெரிந்தெடுத்த, யோசேப்பின் குடும்பம் தெரிந்தெடுக்கப்படுகிறது. அதற்கு யார் தேவை? ஒரு நீதிமான் தேவை. நீங்களும் நானும் பரலோகம் போகணும்னாலும் நம்மளும் யாரா இருக்கணும்? புரிஞ்சுதா இல்லையா உங்களுக்கு? வேதத்தினுடைய முக்கியத்துவத்தை நீங்க புரிங்க. அவர் உங்களையும் என்னையும் ரட்சித்த உடனேயே நம்மளெல்லாம் பார்த்து என்னன்னு சொல்லிட்டாரு? நீதிமான். இப்போ யோசேப்பு நீதிமானா இருந்தான். அந்த யோசேப்புக்கு நிச்சயிக்கப்பட்டவர்கள் தான் யாரு? மரியாள். இன்னும் கல்யாணம் ஆகலைன்னா அது வரைக்கும் யார் தான்? கன்னிகை தான். அப்போ கல்யாணம் ஆவதற்கு முன்பாக கல்யாணம் ஆக வேண்டும் என்று சொல்லி நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது. இப்ப யோசேப்பு நீதிமான். இவங்கிட்ட விஷயத்தை சொன்னா ஏத்துக்குவான். நீதிமானா இல்லாத ஆள்கிட்ட இப்படி ஒரு விஷயத்தை சொன்னா என்ன செய்வான்? நீ நிச்சயிக்கப்பட்ட பொண்ணு ஏற்கனவே என்னவா இருக்கான் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொன்னா என்ன நடக்கும்? நல்லா கவனிங்க. ஆண்டவர் எல்லாவற்றையும் முன் குறித்து, திட்டமிட்டு, தீர்மானித்து, தீர்க்க தரிசனம் உரைத்து கர்த்தர் செய்கிறவர். நமக்கு சில நேரம் புரியாது, ஆனால் அதை புரியும் பொழுது அது ஆசீர்வாதமாய் மாறும். இப்போ மரியாள், அவள் என்ன செய்கிறவள் என்று சொன்னால், மரியாளுடைய ஆயத்தங்கள் எப்படி என்றால், கிறிஸ்து பிறப்பார் என்று இந்த ஏசாயா 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனத்துக்காக அவங்கவுங்க வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் சேர்ந்து என்ன செய்கிறாங்கன்னா, ஏமா நீ வேணா அந்த காத்திருக்கிற இடத்துக்கு போறியா? இப்போ நம்ம சர்ச்சுக்கு வர்றதுக்கு ஒரு குறிப்பிட்ட நேரம் தான் வரோம். ஆனால் இப்போ நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறது என்னென்னா, அவங்க அங்கேயே தான் இருப்பாங்க. அங்கேயே இருந்து டெய்லி என்ன பண்ணிக்கிட்டே இருக்கணும்னா, சாப்பிடணும், தூங்கணும், அப்புறம் ஜெபம் பண்ணணும். இவ்வளோதான் வேலை. யார் இருந்த இடம்? மரியாள் இருந்த இடம். என்ன செஞ்சுக்கிட்டே இருப்பாங்கன்னா, அதை குறித்தே சிந்தித்து, கிறிஸ்து என்கிட்ட பிறக்கட்டும், கிறிஸ்து என்கிட்ட பிறக்கணும், கிறிஸ்து என்கிட்ட பிறக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க என்ன பண்ணிக்கிட்டே உட்காந்துருப்பாங்க?
புரிகிற மாதிரி சொன்னால் தியானம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அவங்க தியானம் பண்ணிக்கொண்டே அப்படியே இருக்கும்போது யாராவது ஒருவருக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கும் என்று இந்த தீர்க்க தரிசனத்தை விசுவாசித்தபடியால், இந்த தீர்க்க தரிசனத்தை நம்பினபடியால் அவங்க எல்லாம் காத்து கொண்டு இருக்கிறாங்க. என் வயிற்றில் கிறிஸ்து பிறக்க வேண்டும். இப்படியே அவங்க காத்து கொண்டு இருந்து அவர்கள் ஆயத்தமாய் கொண்டு இருந்த பொழுது, அப்படி ஒரு ஆளை பாதுகாப்பாகவும் வச்சுக்கணும், ஊருக்கும் சொல்லக்கூடாது, பத்திரமாவும் இருக்கணும். அதுக்கு இப்போ யார் தேவை? சத்தமா சொல்லுங்க. நீதிமான் தேவை. அந்த நீதிமான் யோசேப்பு. அந்த நீதிமான் அந்த நீதிமானாகிய யோசேப்பு தாவீதின் வம்சத்தில் வந்திருக்கிறார். ஏனென்றால் வாக்குத்தத்தம் என்னவென்றால் தாவீதின் வம்சத்தில் தான் யார் பிறப்பா? இயேசு பிறப்பார். அப்போ முக்கியம் யாரு? யோசேப்பு. இப்போ யோசேப்பை வைத்து தான் யாருக்கு ஆப்ஷன் வருது? மரியாளுக்கு ஆப்ஷன் வருது. என்ன ஆப்ஷன் என்றால், இந்த கன்னிகை ஆயத்தமாக இருப்பது உண்மை. எதற்காக? கிறிஸ்து பிறக்க வேண்டும் என்று ஆயத்தமாக இருப்பது உண்மை. அவளுக்குள் இருந்த பரிசுத்தம் உண்மை, அவளுக்குள் இருந்த தெய்வீகம் உண்மை. அவள் கிறிஸ்து பிறக்க வேண்டும் என்று தன்னை ஆயத்தப்படுத்தி சுத்தம் பண்ணி தான் சுத்திகரிப்பு அடைந்து சரியான விதத்தில் ஒரு கன்னிகையாக சரியாய் கிறிஸ்து பிறப்பதற்கு ஏற்ற வழிமுறைகள், திட்டங்கள் எல்லாவற்றையும் சரியாய் செய்து கொண்டிருக்கிறவள். ஆனால் அதற்காக அவளுக்கு என்ன வரல? செலக்ஷன் வரல. அப்ப எதற்காக செலக்ஷன் வந்ததுன்னா, இந்த கன்னிகை ஒரு குமாரனை பெற வேண்டும், ஆனால் பெற்று எடுக்கிற வரை ஒரு நீதிமான் கூட இருக்கணும். எத்தனை பேருக்கு புரியுது? ஒரு நீதிமான் கூட இருக்கணும். ஏன்னா இந்த விஷயம் ரொம்ப கிரிட்டிக்கலான விஷயம். ஊருக்கு தெரிஞ்சா பிரச்சனை. ஊரில் இருக்கிறவங்கெல்லாம் தப்பா சொல்லுவாங்க. ஏன்னா இவங்க போய் இருக்கிற இடமே எங்க? மரியாள் இருந்த ஊர் எங்க? கன்னிகைகள் எல்லாரும் கிறிஸ்து பிறக்க வேண்டும் என்று சொல்லி தாங்கள் போய் இருந்த ஒரு இடம். அந்த இடத்துல இருக்கிற ஒருத்தருக்கு இப்ப குழந்தை உண்டாயிருச்சுன்னு செய்தி வெளியே வந்தா என்ன ஆகும்? என்ன நடக்கும்? அப்போ அதுக்குத்தான் யார் தேவை? ஒரு நீதிமான் தேவை. அப்போ நல்லா கவனிங்க, ஆண்டவர் எப்படி கொண்டு போறாருன்னா, ஒரு நீதிமானை செலக்ட் பண்ணி அந்த கன்னிகையை பாதுகாப்பாக வச்சுக்கிறதுக்கு ஒரு ஆளை வச்சு, அவமானப்படுத்தாத ஒரு ஆளை ஏற்படுத்தி, இதெல்லாம் செய்து முடித்த பிறகு யார்கிட்ட போய் பேசுறாரு? மரியாள்கிட்ட போய் பேசுறாரு. அப்புறம் தான் பேசுறாரு. மரியாள்கிட்ட பேசின பிறகு முதல்ல ஆளை செலக்ட் பண்ணியாச்சு, யோசேப்பு. இப்போ மரியாள் யோசேப்பின் மூலமாக யோசேப்பை செலக்ட் பண்ண உடனே யோசேப்புக்காக நியமிக்கப்பட்டிருக்கிற அந்த நபர், ஆண்டவர் தீர்க்க தரிசனத்தில் சொன்ன அந்த கன்னிகைக்கு ஆயத்தமாக இருக்கிற நபர். ஆகையினாலே இப்போ யோசேப்புக்கு முதல்ல யோசேப்பை கண்டுபிடிச்சி எல்லாம் முடித்த பிறகு இப்போ மரியாள்கிட்ட போய் ஆண்டவர் பேசுகிறாரு. மரியாளே, வாசிங்க அந்த பகுதியை. அங்கே வந்து மரியாள் இடத்துல வந்து சொல்லப்படுகிறது. என்ன சொல்லப்படுகிறது என்றால் 18ஆம் வசனத்திலிருந்து பாருங்க. இயேசு கிறிஸ்துவினுடைய ஜனனத்தின் விவரமாவது, அவருடைய தாயாகிய மரியாள் யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டிருக்கையில் அவர்கள் கூடி வரும் முன்னே, உலக பிரகாரமான வாழ்வு ஆரம்பிப்பதற்கு முன்பே அவள் பரிசுத்த ஆவியினாலே கர்ப்பவதி ஆனாள் என்று காணப்பட்டது. இப்போ ஆண்டவர் அவருடைய திட்டத்தின்படி அதை செய்கிறார். ஏனென்றால் உலகத்தில் பிறந்த எல்லா மனுஷனும் பாவியாய் இருக்கிறபடினால், பாவ சரீரத்தில் இருக்கிறபடினால், பாவ சரீரத்தின் மூலமாய் ஒரு குழந்தை பிறக்க கூடாது என்பதற்காகத்தான் அவள் வயிற்றிலே பரிசுத்த ஆவியினால் உற்பத்தி ஆக்கப்பட்டது. அப்படி என்றால் நம்முடைய வீடுகளிலே குழந்தை பிறக்கும் என்றால் அந்த குழந்தை எல்லாமே எதில் பிறந்தது தான்? வசனத்தின்படி பாவத்தில் பிறந்தது. அந்த குழந்தை என்றைக்கு மனம் திரும்புகிறதோ அது வரைக்கும் அந்த குழந்தை யார் தான்? பாவி தான். அது எங்க வீட்டில் இருக்கிற ஜாசன் ஜெர்ஷாவா இருந்தாலும், பாஸ்டர் பிள்ளையா இருந்தாலும், மனம் திரும்பி ரட்சிக்கப்படும் வரை அவர்களும் யார் தான்? பாவிதான். அப்ப என்றைக்கு அந்த மனம் திரும்புதல் வருதோ அன்றைக்குத்தான் பாவி இல்லை என்பதை மாற்றி நீதிமான் என்று அங்கே சொல்லப்படுகிறது. அப்ப அது போலதான் இங்கே நாம் வாசிக்கிறதின்படி அப்படி ஒன்று நடந்தது. உடனே தான் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அவள் புருஷனாகிய யோசேப்பு நீதிமானாய் இருந்து அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல். இதுக்குத்தானையா ஒன்னியவே செலக்ட் பண்ணது. யோசேப்பினுடைய இம்பார்ட்டன்ஸ் ரொம்ப முக்கியம். மரியாள் என்பவர்கள் அந்த குழந்தை பிறக்கிற வரைக்கும் அவர்கள் தேவை. அதற்கு பிறகு மரியாளுக்கு 6 பிள்ளைகள் பிறந்தது. யோசேப்பும் மரியாள் நிச்சயிக்கப்பட்ட அவர்கள் திருமணம் பண்ணி கொண்டு, உடனே திருமணம் ஆயிடுச்சு. திருமணம் ஆனாதான் யோசேப்பு யாரை பார்த்துக்க முடியும்? மரியாளை பத்திரமா பார்த்துக்க முடியும். உடனே திருமணம் நடந்துதான் மரியாள் யாரோடு இருக்கிறார்கள்? யோசேப்போடு இருக்கிறார்கள். இது உலகத்துக்கு தெரியாது.
ஆகையினால தான் இயேசு சில இடங்களுக்கு போய் பேசும்போது இயேசுவை குறித்து சொல்லும்போது என்ன சொல்றாங்கன்னா, இவன் தச்சனுடைய குமாரன் அல்லவா. இவங்க எல்லாரும் உலகம்லாம் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்குன்னா, உடனே கல்யாணம் பண்ணிட்டாங்க. பரிசுத்த ஆவியானவர் கன்னிகை வயிற்றில் பிறப்பார், அங்கே கற்பம் தரித்த உடனேயே என்ன ஆயிட்டு, கல்யாணம் ஆயிடுச்சு. ஆனால் இந்த ரகசியத்தை யோசேப்பை தவிர வேற யாருக்கும் தெரியாது. யோசேப்பு தவிர யாருக்கும் தெரியாது. ஏன் தெரியாது? தெரிய விடாமல் ஆண்டவர் வச்சிருந்தார்னா யோசேப்புக்கு மட்டும் தெரிந்தால் போதும். இந்த யோசேப்புக்கு தெரிந்தபடினால் இந்த யோசேப்பு என்ன செய்தார் என்றால், பத்திரமாக, அதில் ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, 24ஆம் வசனம் பாருங்க. தன் மனைவியை சேர்த்து கொண்டு அவள் தன் முதற்பேறான குமாரனை பெருமளவும் அவளை அறியாதிருந்து அவருக்கு இயேசு என்று பெயரிட்டான். அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், இந்த யோசேப்பு இந்த காரியங்கள் எல்லாம் புரிந்து கொண்டு, நீங்கள் தொடர்ந்து அதில் வாசிக்கும் போது அவன் 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 தள்ளிவிட யோசனையாக இருந்தான். ரகசியமாக முடிச்சிடலாமா, யாருக்கும் கேவலப்படுத்தாமல் அவமானப்படுத்தாமல் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போது தான் அங்கே உடனே தேவதூதன் திரும்ப வந்து யார்கிட்ட பேசுகிறாரு, யோசேப்பிட்ட. யோசேப்பு, நீ நீதிமான்னு தெரிஞ்சு தான் உனக்கு நிச்சயிக்கப்பட்டிருக்கிற கன்னிகையை நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம், செலக்ட் பண்ணியிருக்கோம். அதனால உனக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன். இது என்ன விஷயம்னு சொல்கிறேன். நீ திடீர்னு உலகத்தில் இருக்கிறவங்க யோசிக்கிற மாதிரி தப்பாக நினைக்கிற மாதிரி நீ என்ன பண்ணிடாத, தப்பாக நினைச்சிடாதன்னு சொல்லி அங்கே சொல்லப்பட்டிருக்குது பாருங்க. 20ஆம் வசனத்தில், அவன் இப்படி சிந்தித்து கொண்டிருக்கையில் கர்த்தரோட தூதன் அவனுக்கு சொப்பனத்தில் காணப்பட்டு, தாவீதின் குமாரனாகிய, இதுதான் இயேசு அங்கே பிறந்ததற்கான அர்த்தம், அடையாளம். தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே, உன் மனைவி ஆகிய மரியாளை சேர்த்து கொள்ள ஐயப்படாதே, அவளிடத்தில் உற்பவதியாய் இருக்கிறது பரிசுத்த ஆவியினால் உண்டானது. நல்லா கவனிங்க, இந்த யோசேப்பு கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறவனாயும் இருந்தான், அவர் சொல்படி கேட்கிறவனாயும் இருந்தான். இப்போ இப்படி ஒரு விஷயம் நம்ம ஊரில் நடந்து ஜெபம் பண்ணி, கவலைப்படாதீங்க, நமக்கு நம்ம குடும்பத்துலேயோ நம்ம வீட்லேயோ நம்ம சைட்லேயோ அப்படி நடந்து இப்படி ஒரு விஷயத்தை வந்து சொல்லி ஜெபம் பண்ணி, கவலைப்படாதீங்க, எல்லாம் கர்த்தர் பார்த்து கொள்வார் அப்படின்னு சொன்னால் இனியா என்ன செய்வீங்க? நீங்கள் சும்மா விடுவீங்களா? யதார்த்தமாக நம்முடைய சிந்தையில் இப்படி ஒரு காரியத்தை என்ன செய்ய மாட்டோம், ஏற்றுக்கொள்ள மாட்டோம். ஆனால் யோசேப்புக்கு அதை சொன்ன மாத்திரத்தில், அதை விளக்கம் கொடுத்த மாத்திரத்தில் யோசேப்பு என்ன செய்தானா பாருங்க, உடனே அவன்கிட்ட திரும்ப சொல்றாரு, அவன் ஒரு குமாரனை பெறுவாள். இப்போ இந்த விஷயத்தை யார்கிட்ட தான் பேசுகிறாரு? இப்போ மரியாள்கிட்ட இயேசு பேரை பற்றி யார்கிட்ட சொல்லலை, மரியாள்கிட்ட சொல்லலை. இயேசுன்னு பேர் வைக்கணும்னு யார்கிட்ட தான் சொன்னார்? யோசேப்கிட்ட தான் சொல்கிறார். மரியாளுக்கு என்ன பேர் பிறக்க போகுதுன்னே தெரியாது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் வந்து நிழலிட்டார், பரிசுத்த ஆவியானவர் பேசினார், பரிசுத்த ஆவியானவர் அவளுக்குள் கற்பம் தரிக்கும்படியான ஒரு ஆசீர்வாதத்தை வைத்தார் என்பது மரியாளுக்கு தெரியும். கிறிஸ்து எனக்கு பிறக்க போகிறார் என்பது தெரியும். ஆனால் அந்த கிறிஸ்துவுக்கு என்ன பெயர் வைக்கணும்? ஏனென்றால் மாம்சத்தில் வந்த கிறிஸ்துவுக்கு ஒரு பெயர் வைக்கணும். அந்த பெயர் தான் என்ன பெயர்? இயேசு. ஹல்லேலூயா. கிறிஸ்து என்பவர் தீர்க்க தரிசனமாய் உரைக்கப்பட்டவர். கிறிஸ்து என்பவர் நமக்கான மீட்பர். ஆனால் இயேசு என்பவர் நமக்காய் சிலுவையில் மரிக்கும்படி பிறந்த மாம்சத்தில் வந்தவர். அவர் மாம்சத்தின் பெயர் என்னது? இயேசு. அப்ப தீர்க்க தரிசனமாய் உரைக்கப்பட்ட பெயர் என்னது? கிறிஸ்து. ஆகையினால தான் நாம் சொல்லும் போது ஜீசஸ் கிரைஸ்ட், இயேசு கிறிஸ்து என்று நாம் சொல்லுகிறோம். அங்கே தொடர்ந்து நாம் வாசிக்கும் போது அந்த தீர்க்கதரிசி சொல்லப்பட்டதின்படியான விஷயத்தை இவர்கிட்டையும் சொல்றாரு. அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றான். தீர்க்கதரிசியின் மூலம் கர்த்தராலே உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி. இதை சொல்லி முடித்த உடனே அதை சொல்லி விளக்கம்லாம் சொல்லி முடிக்கிறாரு. தீர்க்க தரிசனத்தில் என்னெல்லாம் சொல்லியிருக்குன்னு. அப்பந்தான் யோசேப்பு உடனே கர்த்தருடைய தூதன் தனக்கு கட்டளையிட்டபடியே தான் யாரை சேர்த்து கொண்டாராம்? மரியாளை சேர்த்து கொண்டு. இப்போ சேர்த்து கொண்ட உடனே குழந்தை பிறக்கிற டைம் வரும்போது ஊரில் இருக்க யாருக்கும் என்ன வரல? சந்தேகம் வரல. ஏன்னா கல்யாணம் ஆயிடுச்சு, அதனால குழந்தை பிறக்குது. ஆனால் யோசேப்புக்கும் மரியாளுக்கும் தான் தெரியும் அந்த குழந்தை யாரால் உற்பத்தி ஆனது. அல்லேலூயா. அப்ப நல்லா கவனிங்க, இந்த செய்தியை இவர்கள் மனதிற்குள்ளே வைத்து கொண்டார்களாம். மரியாள் தனக்குள்ளே இந்த விஷயத்தை என்ன செய்து கொண்டாலாம்? தனக்குள்ளேயே வைத்து கொண்டால். அப்படி செய்துதான் இந்த யோசேப்பு மரியாள் மூலமாக கிறிஸ்து பிறக்கும்படியான ஒரு நாள் அங்கே வந்தது. அப்படி அவர்கள் செய்த காரியத்தினாலே என்ன நடந்தது என்றால், இந்த பூமிக்கும் இந்த தேசத்திற்கும் அங்கே ஒரு பெரிய ஒரு மகிழ்ச்சி உண்டாயிற்று. ஹல்லேலூயா.
அப்போ இயேசு கிறிஸ்து பிறக்குவதற்கு முன் அறிவிக்கப்பட்டது மாத்திரமல்ல, அவர் பிறந்த செய்தியை அடையாளமாக பலருக்கு காண்பித்தார். மத்தேயு 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் பாருங்க, பிரதான ஆசாரியர், ஜனத்தின் வேதபாரகர் எல்லாரும் கூடி வந்து கிறிஸ்துவானவர் எங்கே பிறப்பார் என்று அவர்களிடத்திலே விசாரித்தார். ஏன்னா ஒரு நட்சத்திரம் உண்டாயிற்று. அந்த நட்சத்திரத்தை பார்த்து வான சாஸ்திரிகள் எல்லாம் ஆராய்ச்சி செய்கிறவங்க வந்த உடனே அந்த அங்கே இருந்த பிரதான ஆசாரியர் எல்லாரும் கிறிஸ்து எங்கே பிறப்பார், கிறிஸ்து எங்கே பிறப்பார் அன்னைக்கு கேட்ட கேள்வி திரும்ப அவங்க விசாரணை பண்ணும்போது அவர்கிட்ட அதே கேள்வியை கேட்காங்க. வான சாஸ்திரிகள் வந்து சொல்லிட்டு போயிட்டாங்க, கிறிஸ்து ராஜா பிறந்திருக்கிறார், இவர்கள் எல்லாரும் எங்கே பிறப்பார் என்று அவர்கள் எல்லாரும் ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருந்தவங்க இப்போ இயேசு சிலுவையில் அடிக்கப்படுவதற்கு ஒப்பு கொடுப்பதற்காக அதே பிரதான ஆசாரியருக்கு முன்னால் வர்றாங்க. வரும்போது அவர்கிட்ட கேட்குற கேள்வி என்ன தெரியுமா? லூக்கா 22:67 நீ கிறிஸ்துவா? அவர்கிட்ட என்ன கேட்குறாங்க? நீ கிறிஸ்துவா, அதை எங்களுக்கு சொல்ல வேண்டும். அதற்கு அவர், நான் உங்களுக்கு சொன்னாலும் என்ன செய்ய மாட்டீங்க, நம்ப மாட்டீர்கள். அப்போ இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் இம்மானுவேலாய் நம்மோடு இருக்கும்படி அவர் பிறந்திருக்கிறார். அல்லேலூயா. அப்போ யோசேப்பு கன்னிகையாய் இருந்த மரியாள் அவர்களுக்கு கிறிஸ்து பிறப்பதற்கான தீர்க்க தரிசனம் நிறைவேறிற்று. அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறின உடனே அன்றோடு என்ன செய்ததாம் பாருங்க, யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். அன்றோடு நியாயப்பிரமாணத்தின் கிரியை முடிந்து கிருபையும் சத்தியமும் உண்டாயிற்று. இப்பொழுது நாம் எதில் இருக்கிறோம் என்றால் கிருபையும் சத்தியமும் உடையவர்களாய் இருக்கிறோம். இந்த கிருபையும் சத்தியமும் உடையவர்களாய் இன்றைக்கு நாம் இருக்கிறபடினால தான் நாம் இன்றைக்கு மன்னிப்படைந்து கர்த்தரோடு பேசி கொண்டிருக்கிறோம். அவரும் நம்ம கூட என்ன செய்றாரு, இருக்கிறாரு. அவர் நம்மோடு இருப்பதற்கு காரணம் அதுதான். நான் என் தேவன் அண்டை போய் சேர்வதற்கு, போய் அமர்ந்திருப்பதற்கு கூட எனக்கு ஒரு வாய்ப்பே அந்த கிருபையும் சத்தியமும் தான் தந்தது. அப்ப இயேசு கிறிஸ்து பிறந்தது தீர்க்கதரிசியால் முன் அறிவிக்கப்பட்டு பிறந்தார். இரண்டாவது, கிறிஸ்து பிறந்ததனுடைய முகாந்திரம் எனக்கு கிருபையும் சத்தியமும் உண்டாக்கும்படி. அல்லேலூயா. அந்த கிருபையை குறித்தும் சத்தியத்தை குறித்தும் நீங்கள் வேதத்தில் பல இடங்களிலே அதை குறித்து வாசிக்கலாம். ஆனாலும் யாத்ராகமத்தின் புஸ்தகம் 34ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் கர்த்தர் அவனுக்கு முன்பாக கடந்து போகிற போது அங்கேயே அவர்கள் சொன்ன காரியம், கர்த்தருடைய குணாதிசயத்தின் முக்கியத்துவம் என்னவென்றால் அவர் இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மகா தயவும் சத்தியமும் உள்ள தேவன். அல்லேலூயா. ஏனென்றால், ஏன் இதை நான் இப்படி சொல்ல வேண்டும் என்றால், பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாகிய திரியேக தேவனாக ஒருவராகத்தான் நமக்குள் இருக்கிறார். அதனுடைய அடையாளம் என்ன? பிதாதான், பிதா குமாரன் பரிசுத்தாவி. பிதாவாக குமாரனாக பரிசுத்த ஆவியாக நம்மிடத்தில் வெளிப்பட்ட அவர் ஒன்றாய் இருக்கிறார். அதனுடைய அர்த்தம் தான் அது. அவரிடத்தில், பிதாவினிடத்தில் இருந்த குணம் தான் யார்கிட்ட இருக்கும்? குமாரனிடத்தில் இருக்கும். குமாரனிடத்தில் இருந்துதான் பரிசுத்த ஆவியானவர். 3 பேரிடத்திலும் வேறு வேறு குணாதிசயங்கள் இல்லை. 3 பேருக்குள்ளேயும் எப்படி தான் இருக்குது? ஒன்றாக இருக்குது. காரணம், மூவரும் எப்படி இருக்கிறார்கள்? ஒன்றாய் இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. அப்போ நம்ம ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் நமக்கு கிறிஸ்து நமக்காக பிறந்தார் என்ற செய்தி வரும்போது புரிந்து கொள்ள வேண்டும், அவர் முன் அறிவித்து தீர்க்க தரிசனமாக முன் அறிவித்தபடியே பிறந்தார். அது மாத்திரமல்ல, நமக்கு கிருபையும் சத்தியமும் உடையவராய் இருக்கிறார். அதைத்தான் தாவீது தன்னுடைய வாழ்க்கையில இதே அனுபவத்தை புரிந்ததற்கு ஏதுவாக தாவீது சொல்லுகிறார். 25ஆம் சங்கீதம் 10ஆம் வசனத்தில், கர்த்தருடைய உடன்படிக்கையும் அவருடைய சாட்சிகளையும் கை கொண்டவர்களுக்கு அவருடைய பாதைகள் எல்லாம் கிருபையும் சத்தியமும் ஆனவைகள். ஹல்லேலூயா. அவருடைய பாதைகள் எல்லாம் கிருபையும் சத்தியமும் ஆனவைகள். அப்ப நம்ம ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் அவருடைய கிருபையும் அவருடைய சத்தியமும் தொடர்கிறதாய் இருக்கிறது. சங்கீதம் 57ஆம் சங்கீதம் 10ஆம் வசனம் சொல்லுகிறது, உமது கிருபை வான பரியந்தமும் உமது சத்தியம் மேக மண்டலம் பரியந்தமும் எட்டி இருக்கிறது. திடீரென்று கிருபையும் சத்தியமும் வரவில்லை. அது ஏற்கனவே யாருடையதா இருந்தது? தேவனுடையதா இருந்தது. அது கிறிஸ்து மூலமாக நேரடியாக நமக்கு வெளிப்பட்டது. ஆமென். கிறிஸ்து மூலமாக அது நேரடியாக நமக்கு வெளிப்பட்டது. அதை நாம் கண்டதில்லை, அதை உணர்ந்ததில்லை. ஆனால் இன்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக அது நமக்கு உண்டாயிருக்கிறது. எத்தனை பேர் அதை சந்தோஷமாய்? அல்லேலூயா. அப்ப இயேசு திடீர்னு பிறக்கல, அவர் தீர்க்க தரிசனமாய் முன் அறிவிக்கப்பட்டார். அவர் பிறந்ததுனால திடீரென்று நமக்கெல்லாம் மதம் மாறவில்லை.
அவர் கிருபையும் சத்தியமும் உடையவராயிருக்கிறார். உலகம் கிறிஸ்தவத்தை மதம் என்று சொல்லுகிறது, ஆனால் அது மதம் அல்ல. நான் அதை சுருக்கமாய் சொல்ல வேண்டும் என்றால், படைத்த மனிதன் கடவுளிடத்திலிருந்து தூரமாய் போன அவர்களை மீண்டும் ஒன்று சேர்ப்பதற்காக இந்த பூமியிலே பிறந்து பலியானவர் தான் இயேசு. அல்லேலூயா. அதற்காக வந்தவர் தான் இயேசு கிறிஸ்து. அப்போ அவருடைய வருகையின் மூலமாக நான் மீண்டும் கடவுளோடு இணையக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பை அவர் எனக்கு தந்திருக்கிறார். எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? அந்த அனுபவம் தான் அது. அப்போ ஆண்டவருடைய பிளானே என்னன்னா, ஒருவரும் கெட்டு போகக்கூடாது, யாரும் கெட்டு போயிடக்கூடாது. இயேசுவினுடைய திட்டமே என்னன்னா, யோவான் 3:16 எத்தனை முறை வாசித்தாலும் அது அர்த்தம் அதுதான். அதை எத்தனை முறைனாலும் வாசித்து கொண்டே இருக்கலாம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவன். அப்போ யாரும் கெட்டு போயிடக்கூடாது, எல்லாரும் நல்லா இருக்கணும். நித்திய ஜீவன் அர்த்தம் என்ன? நித்திய ஜீவன்னா என்ன அர்த்தம்னா, மிகுந்த சந்தோஷமான ஒரு குறைவில்லாத வாழ்வு என்று அர்த்தம். நீங்களும் நானும் எதில் தான் இருக்கணும்? நித்திய ஜீவனில் இருக்கணும். நித்திய ஜீவனில் சரியாக இருந்தால் தான் நமக்கு நித்திய காலமான வாழ்வு நமக்கு கிடைக்கும். அது ஆங்கிலத்தில் எப்படி சொல்லலாம்? எட்டர்னல் லைஃப்பில் இருந்தால் தான் உங்களுக்கு எட்டர்னிட்டி கிடைக்கும். எட்டர்னல் லைஃபுக்கும் எட்டர்னிட்டிக்கும் என்ன வித்தியாசம் என்றால், எட்டர்னல் லைஃப் இங்கே இப்போ நீங்கள் பிதாவையும் அவருடைய குமாரனையும் அறிவது எட்டர்னல் லைஃப், நித்திய ஜீவன். எட்டர்னிட்டி என்றால் என்ன? இந்த பூமி உள்ள வாழ்வை நான் முடித்து அவரோடு இருக்கிற அந்த வாழ்வினுடைய இடம் எட்டர்னிட்டி, நித்திய காலம். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவராகிய இயேசு எனக்காக இந்த பூமியிலே பிறந்தார் என்றால், எனக்கு அவருடைய கிருபையையும் சத்தியத்தையும் எனக்கு கொண்டு வரும்படி, வெளிப்படுத்தும்படி. ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் அந்த காரியங்களை முற்காலத்திலே முற்பிதாக்களுக்கும் காண்பித்தாரா என்று சொன்னால், மீகா தீர்க்க தரிசன புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலே, தேவரீர் பூர்வ நாட்கள் முதல் எங்கள் பிதாக்களுக்கு ஆணையிட்ட சத்தியத்தை யாக்கோபுக்கும் கிருபையை ஆபிரகாமுக்கும் கட்டளையிடுவீராக. அப்போ ஆண்டவர் இந்த கிருபையையும் சத்தியத்தையும் என்ன பண்ணியிருந்தாருன்னா, அப்பப்போ வெளிப்படுத்திக்கிட்டு தான் இருந்தார். ஆனால் இப்பொழுது நமக்குள்ளே வைத்திருக்கிறார். இப்பொழுது இயேசு கிறிஸ்து மூலமாக அந்த கிருபையும் சத்தியமும் எங்கே இருக்கு? நமக்குள்ளே இருக்கு. யாருக்குள்ளலாம் இருக்கா? ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. இப்பொழுது கிருபையும் சத்தியமும் எங்கே இருக்கிறது? அன்றைக்கு அவர் கிருபையை, அவர் சத்தியத்தை யாக்கோபுக்கும் கிருபையை ஆபிரகாமுக்குள்ளும் வைத்திருந்தாராம். அவருடைய சந்ததியாக இப்பொழுது கிறிஸ்துவின் மூலமாய் நாம் வந்தபடினாலே இப்போ கிருபையும் சத்தியமும் எங்கே இருக்கு? நமக்குள்ளே இருக்கிறது. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? கிருபையும் சத்தியமும் உங்களுக்குள்ளே இருக்கும்போது, யோவான் 1:17 நாம் வாசித்ததின்படிதான் கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உண்டாயிற்று. ஹல்லேலூயா. நியாயப்பிரமாணம் மோசையின் மூலமாய் உண்டாயிற்று, கிருபையும் சத்தியமும் கிறிஸ்துவின் மூலமாய் உண்டாயிற்று. அப்போ ஆண்டவர் என்னை மூன்றாவதாக ஒரு சிலாக்கியத்தில் வைக்கிறார். நான் பரலோகத்திலே அவரோடு கூட வலது பார்சத்தில் வீற்றிருக்கிற ஒரு அனுபவம். அதற்கு ஏன் அவர் பிறக்க வேண்டும் என்றால், எனக்கும் அவருக்கும் இருந்த உறவை மீண்டும் புதுப்பிப்பதற்கு. நம்ம போய் பிதாவுக்கு மகனா போய் அங்கே உட்கார முடியாது. நல்லா கவனிங்க. ஆண்டவர் இந்த உறவை புரிய வைப்பதற்காகத்தான் கடவுளோடு இருக்கிற உறவை, ஆண்டவரோடு இருக்கிற உறவை கணவன் மனைவி உறவோடு கூட என்ன செய்து வைத்திருக்கிறார்? இணைத்து வைத்திருக்கிறார். இப்போ நாம் எல்லாரும் ஆண்டவரிடத்தில் போக வேண்டும், அவருடைய வலது பார்சத்தில் இருக்க வேண்டும். அங்கு போய் இருந்தால் நம்முடைய பெயர் என்ன? வலது பார்சத்தில் அவரோடு கூட இருக்கும்போது நமக்கு பேர் என்ன தெரியுமா? ஆமென். நம்ம பேர் மணவாட்டி, அவர் பேர் என்னது? மணவாளன். அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மணவாளன், நாம் எல்லாரும் யாரு? மணவாட்டி. புரிகிற வார்த்தையில் சொன்னால் அவர் புருஷன், நம்மெல்லாம் மனைவி. அதுக்கு தான் இங்கே டெமோ காட்டுறாரு. நம்மள்கிட்ட இங்கே கல்யாணம் பண்ணி வச்சு என்ன வைக்கிறாரு? டெமோ காட்டுறாரு. அப்போ எல்லாரும் மனைவியெல்லாம் எப்படி இருக்கணும்? மணவாட்டியாக இருக்கணும். கணவன்லாம் யார் மாதிரி இருக்கணும்? அப்போ இயேசு மாதிரி இருக்கணும். ஆமென். இதை பற்றி பேசும்போது யாரும் பேச மாட்டீங்க. ஏன்னா சொன்ன உடனே கணவன்லாம் இயேசு மாதிரி இருக்கணும்னா, அப்படியா பாஸ்டர் நீங்கள் சொல்கிற மாதிரி அப்படிலாம் இல்லையே அப்படின்னு நீங்கள் என்கிட்ட சொல்லலாம். அதுக்கு தான் நம்ம சர்ச்சில் வச்சு ஜெபம் பண்ணி உருவாக்க பார்க்குறோம். இங்கேயே நமக்கு அந்த டெமோ கொடுத்துருக்கிறாரு. கணவன் மனைவியாக இணைச்சி, இங்கே பாருங்கப்பா, நீங்கள் நாளைக்கு என்கிட்ட வந்து இதே உறவில் தான் அங்கே என்ன செய்யணும்? இருக்கணும். அதனால் நான் எப்படி இருக்கிறேனோ அந்த உறவில் இங்கே வாழ்ந்து காமிங்க, அப்புறம் நான் உங்களை அங்கே கொண்டு வந்து வச்சுக்கிறேன் அப்படின்னு நம்மளை இங்கே வாழ்கிறதுக்காக ஆப்ஷன் கொடுத்துருக்காரு. அப்போ கணவன் மாதிரிலாம் என்ன செய்யணும்னா, இயேசு மாதிரி நடந்துக்கணும். மனைவி மாதிரிலாம் மணவாட்டியாக நடந்துக்கணும். இது ரெண்டு உறவையும் ஆண்டவர் வேதத்தில் தெளிவாய் வைத்திருக்கிறார். இதை எதுக்கு இந்த கிறிஸ்மஸ் அன்னைக்கு தெரிஞ்சுக்கணுமா? ஏனென்றால் கிறிஸ்து பிறந்ததனுடைய முகாந்தரத்தின் அவசியமே என்னன்னா, 1 நிறைவேறுதல் தீர்க்க தரிசனமாய் உரைக்கப்பட்டது, 2 கிருபையும் சத்தியமும் நமக்குள்ளே உண்டாயிருக்கிறது, 3 நாம் எல்லாரும் மணவாட்டியாய் மாற வேண்டும். அல்லேலூயா. அவருடைய மணவாட்டியாய் நான் மாறும்போது தான்
அவருக்குள்ளே நான் வாழ்வது நிரூபணமாகும். இந்த பூமியில் இருக்கிற இந்த வாழ்வை குறித்து நீங்கள் எத்தனை விதமான காரியங்களை யோசித்தாலும் இதெல்லாம் நம்முடைய மூளைக்கு அறிந்த விதத்தில் தான் யோசிக்க முடியும். அதுக்கு மேலே உங்களால் உங்களுடைய வாழ்வை பற்றி என்ன செய்ய முடியாதுங்க, இமேஜின்லாம் பண்ண முடியாது. அதுக்கு மேலே யோசிக்கலாம் முடியாது. அதுக்கு மேலே நீங்கள் எத்தனை யோசனை கொண்டு வந்தாலும் உங்கள் மனசுக்குள்ளே நிற்காது. உங்களுக்குன்னு சில யோசனைகள் இருக்கிறது, அந்த யோசனையை தவிர வேறு மாதிரிலாம் யோசிக்க முடியாது. சில நேரத்தில் புதுசாக ஏதாவது தகவல் தெரிஞ்சது, இன்னொரு குடும்பத்தை பற்றி கேள்விப்பட்டீங்கன்னா நம்மளும் அந்த மாதிரி இல்லாமல் இருக்கோமே அப்படின்னு அந்த நேரம் வருமே ஒழிய மற்றபடி ஒரு அளவுக்கு மேலே நம்மளால் சிந்திக்க முடியாது. ஆனால் நீங்கள் வேத வசனத்தை அறிந்து ஆண்டவரோடு இணைக்கப்படுவீங்கன்னா இந்த பூமியில் இருக்கிற உங்கள் வாழ்க்கையை எப்படியெல்லாம் ஆசீர்வாதமாக வைக்கணும், எப்படியெல்லாம் உங்களை உயர்த்தணும் என்பதை கர்த்தர் பார்த்து கொள்வார். அல்லேலூயா. நீங்கள் ஆசீர்வாதம்னா ₹1,00,000 வருங்கிறதுல ஆசீர்வாதம். ஜெபம் பண்ணி என்ன வராது, பணம் வராது. அப்படி நினச்சி யாரும் ஜெபம் பண்ணாதீங்க, அது தப்பான தகவல். அப்படி எங்கேயாவது ஏமாந்துருந்தீங்கன்னா அது எனக்கு பொறுப்பு இல்லை. ஜெபம் பண்ணி பணம் வராதுங்க. அந்த பணம் வருவதற்கான சூழ்நிலை உருவாகலாம். எனக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கலாம், எனக்கு கிடைச்சிருக்கிற ஓனர் என்னைய நல்லா பார்த்துக்கலாம், நான் செய்கிற வேலைக்குரிய ஊதியத்தை விட எக்ஸ்ட்ரா கூட எனக்கு என்ன செய்யலாம், தரலாம். ஆனால் ஜெபம் பண்ண உடனே நான் சும்மா இருப்பேன், ஜெபம் பண்ணுவேன், பணம் வரும்னா அப்படி ஒன்றும் வரவே வராது. நான் ஊழியத்துக்கு வந்து 24 வருஷம் ஆச்சு. நான் சும்மா இருப்பேன், பணம் வரும்னா வராது. எனக்கு பணம் வரணும்னா நானும் என்ன செய்யணும், சுவிசேஷம் அறிவிக்கணும், வீடு சந்திக்கணும், உங்களெல்லாம் கவனிக்கணும், நானும் உட்காந்து ஜெபம் பண்ணணும், இதெல்லாம் நானும் செய்யணும். இது ஏன் வேலை. நானும் வேலை செஞ்சாதான் எனக்கு என்ன கிடைக்கும், காசு கிடைக்கும். அப்போ இயேசுவை நான் நம்புகிறதினால் பணம் வருவதில்லை, ஆனால் அவரை நம்புவதினால் எனக்கு வரவேண்டிய பாதுகாப்பு உண்டாகும், எனக்கு உண்டிய பராமரிப்பு உண்டாகும். அவரை நம்பி அவருடைய வார்த்தைக்கு நான் செவி கொடுக்கும் போது அவர் என்னை நீதிமானாய் மாற்றுவார். உலகம் எப்படி வேணாலும் சொல்லிட்டு போட்டோம், உலகம் உங்களை தப்பானவனே சொல்லிக்கிட்டே இருக்கும். சில நேரம் மனைவி சொல்லலாம் உங்களை தப்பானவன், கணவன் சொல்லலாம் தப்பானவங்கன்னு. ஆனால் கர்த்தர் ஒரு நாளும் யாரையும் தப்பானவங்கன்னு என்ன செய்ய மாட்டார், சொல்ல மாட்டார். அவர் நீதிமான்னு சொல்வார். இங்கே உட்கார்ந்துருக்கிற உங்களை எல்லாரையும் கர்த்தர் யாருன்னு சொல்கிறாரு. நான் அப்படி சொன்ன உடனே மனசுக்குள்ளே யோசிப்பீங்க, எங்கள் வீட்டு பிரச்சனை எங்களுக்கு தானே தெரியும், நீங்கள் என்ன வேணாலும் இருங்கங்க. எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் அதை கர்த்தர் மாற்றி போட வல்லவர் என்பது என்னுடைய விசுவாசம். நீங்கள் பிரச்சனை பெருசாக யோசிக்காதீங்க, இதை சரி பண்ணுற ஆண்டவர் பெரியவர். எத்தனை பேர் நம்புறீங்க? உங்கள் பிரச்சனை பெருசு அல்ல. எவ்வளோ பெரிய பிரச்சனை சொல்லுங்க பார்ப்போம். உங்களை விட பெரிய பெரிய பிரச்சனை செஞ்சுட்டுலாம் இன்னைக்கு வெளிநாட்டில் ஜாலியாக இருக்காங்க. அதை விட பெரிய பிரச்சனை ஏதாவது பண்ணியிருக்கீங்களா? என்ன சொல்கிறேன், யாரை சொல்கிறேன்னு உங்களுக்கு தான் தெரியும். பெரிய பெரிய பிரச்சனை, பெரிய பெரிய ஏமாத்து, பெரிய பெரிய நஷ்டம் எல்லாம் செஞ்சுட்டு ஜாலியாக இருக்காங்க. உங்களுக்கு ஆஃப்டர் ஆல் எவ்வளவு ஒரு சின்ன பிரச்சனை, அதுக்கே பெருசாக வேதனைப்படுறீங்க. வேதனைப்பட வேண்டாம். கர்த்தர் உங்களை ஆகையினால தான் அந்த கிருபையும் சத்தியமும் உங்கள்கிட்ட வந்தால் போதுங்க. உங்களுக்குள்ள வர வேண்டியது என்னது? கிருபையும் சத்தியமும். கிருபை என்ன? என்னை கர்த்தர் தண்டிக்காமல் என்னை பாதுகாத்து என்னை பராமரித்து என் மீது அன்பு செலுத்துவது கிருபை. சத்தியம் என்ன? நான் அவருடைய பிள்ளையாய் சரியாய் வாழ்வதற்கு நடத்தப்படுவது சத்தியம். இப்போ இயேசு பிறந்தார்னு நீங்கள் சொன்னீங்கன்னா உங்களுக்குள்ள என்ன இருக்கணும்? கிருபையும் இருக்கணும், சத்தியம் இருக்கணும். கிருபை உங்களுக்குள்ள இருந்தாதான் நீங்களும் இன்னொருத்தர்கிட்ட எப்படி இருப்பீங்க? கிருபையாக இருப்பீங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? இயேசு சொன்ன உன்னை நேசிக்கிறது போல பிறரையும் நேசி. ஹல்லேலூயா. அதுதான் கிருபை. கிருபை இருந்தால் தான் உங்களுக்கு அன்பு வெளிப்படும். சத்தியம் இருந்தால் கர்த்தருக்கு விருப்பமானபடி வாழ வைக்கும். அப்போ இயேசு பிறந்தார் என்றால் என்ன? இயேசு பிறந்தார் என்றால் உங்களுக்குள்ள என்ன வந்திருக்கணும்? கிருபையும் சத்தியமும் வந்திருக்கணும். நீங்கள் உங்கள்கிட்ட வேலை செய்கிற அல்லது உங்களுடைய நண்பர் அல்லது உங்களுடைய குடும்பம், உங்களுடைய சொந்த பந்தங்கள் மத்தியில் உங்கள் கிருபையை நீங்கள் வெளிப்படுத்துறீங்களா? நீங்கள் கிருபையாக இருக்கீங்களா? மற்றவங்களுக்கு கர்த்தர் எனக்கு கிருபையாக இருக்கணும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல. இப்போ நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன் என்றால் நான் இன்னொருத்தர்கிட்ட எப்படி இருக்கணும்? கிருபை அளிக்கணும். அவர் கிருபை உள்ளவர் என்றால் அவரை ஏற்றுக்கொண்ட நானும் யாராக மாறணும்? கிருபை உள்ளவனாய் மாறணும். அப்போ அவருடைய சத்தியம் எனக்குள்ளே, அவர் சத்தியம் என்றால் அது எனக்குள்ளே வந்தால் நான் இப்போ என்ன, அதனால தான் சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த சத்தியம் உங்களுக்குள்ளே வருகிறபடினால தான் நீங்கள் யாராக மாற்றப்படுறீங்க? நீதிமானாய் மாற்றம். அப்போ ஒரு காரியத்தை சரிப்படுத்துவதற்கு, அழிவில் இருந்து காப்பாற்ற நோவா நீதிமானாய் இருந்தான். கன்னிகை வயிற்றில் பிறப்பதற்கு யோசேப்பு நீதிமானாய் இருந்தான். அவர் மூலமாய் பிறந்த நாமும் இயேசு மூலமாக இப்போ நம்மளாம் என்ன பண்ணியிருக்கோம்? பிறந்திருக்கிறோம். நமக்குள்ளே இப்பொழுது கிருபையும் சத்தியமும் உண்டானபடினால் இப்போ நாமும் என்ன ஆயிட்டோம்? நீதிமானா ஆக்கிட்டோம். அல்லேலூயா. அப்போ இம்மானுவேல் என்று பெயரிடுவாய் என்று சொன்னார் என்றால் தேவன் நம்மோடு இருக்கிறார். அவர் நம்மோடு இருக்கும்போது நாம் யாராக இருப்போம்? நீதிமானாய். அல்லேலூயா. அப்போ இந்த நீதிமானாய் இருக்கும்போது தான் கர்த்தர் நம்ம கூட இருக்கிறது நிறைய பேருக்கு தெரியும்.
ஆகையினால தான் யோசேப்பு, இந்த யோசேப்பு இல்லை, போத்திபார் வீட்டுக்கு சென்ற யோசேப்பை கூட கர்த்தர் அவனோடு இருக்கிறார் என்று அவன் எஜமானன் கண்ட பொழுது அந்த யோசேப்பு யாருன்னு புரிஞ்சாரு? நீதிமான் என்று புரிந்தார். ஆகையினால தான் அவர் மனைவி சொன்ன குற்றச்சாட்டை யார் ஏற்றுக்கல? ராஜா ஏற்றுக்கல. போத்திபார் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏற்றுக்கொள்ளாமல் அவன் அருகில் அமர வைத்து அவனுக்கு பெரிய பதவி கொடுத்தார். இன்னைக்கு நீங்களும் நானும் அந்த எல்லைக்கு வர வேண்டும். கிறிஸ்து எனக்காக பிறந்தார் என்றால் அவர் பிறந்தது உண்மை என்று வருஷம் கொண்டாடுற பர்த்டே மாதிரி கிறிஸ்மஸை கொண்டாடிடக்கூடாது. ஒவ்வொரு வருஷமும் கிறிஸ்மஸ் வரும்போதெல்லாம் நான் எதை சோதிக்க வேண்டும் என்றால், என்னிடத்தில் காணப்படுகிற கிருபையின் அளவு எவ்வளவு, எனக்குள் எவ்வளவு சத்தியம் வந்திருக்குது, நான் எந்த அளவுக்கு மணவாளனாகி அவரை சந்திக்க. முதல்ல மாம்சத்தில் வந்த இயேசு மனுஷனாய் வந்தார். இப்போ வரப்போகிற இயேசு மணவாளனாய் வரப்போகிறார். மாம்சத்தில் வந்த இயேசுவை இப்பொழுது நீங்கள் மாம்சத்தில் ரட்சிப்பின் மூலம் அவரோடு இணைக்கப்படுகிறீர்கள். ஆனால் வரப்போகிற இயேசுவை நீங்கள் மறுரூபமாகி மணவாட்டியாய் அவரோடு செல்ல போகிறீர்கள். அல்லேலூயா. அப்போ இங்கே இருக்கும்போது நம்ம வேலை என்ன தெரியுமா? இந்த கிருபையிலும் சத்தியத்திலும் நிலைத்திருந்து நம்மை நாம் மணவாட்டிக்கு ஒத்த சாயலை, மணவாட்டிக்கு ஒத்த காரியங்களை எனக்குள்ளே அந்த சத்தியத்தின் மூலம் பெற்றுக்கொள்வேன் என்றால் மணவாளன் வரும் பொழுது நான் அவரோடு சேர்க்கப்படுவேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. இந்த உலக வாழ்வு சில வேளையிலே கஷ்டத்தை கொடுப்பது போல, நஷ்டத்தை கொடுப்பது போல, பிரச்சனையை கொடுப்பது போல உங்களுக்கு இருந்தால் நீங்கள் செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? ரெண்டே விஷயம்தான். ஒன்று, உங்களுக்குள்ளே சத்தியம் வர வேண்டும். கிருபையும் சத்தியமும் உங்களுக்குள்ளே வர வேண்டும். இரண்டாவது, நீங்கள் உங்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணணும். ஒழுங்க உங்கள் உடம்பு வளர்ச்சிக்கு சாப்பாட்டுக்கு சாப்பிட்றது மாதிரி உங்கள் ஆத்தும வளர்ச்சிக்கு நீங்கள் என்ன பண்ணணும்? ஜெபம் பண்ணணும். ஒரு பிரச்சனையா ஜெபம் பண்ணி பாருங்க. உங்கள் ஜெபத்தோடு சேர்ந்து அடிஷனல் ப்ரேயராக சபையில் சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஆனால் முதல் ஜெபம் யாருடையதாக இருக்கணும்? உங்களுடையதாக இருக்கணும். பசித்த உடனே இன்னைக்கு காலையில் வரும்போது எல்லாரும் சாப்பிட்டுட்டு தான் வந்துடும். ஏன்னா முடியறதுக்குள்ளே என்ன வந்துடும்? பசி வந்துடும். தெரியுது நமக்கு. அதுபோல தான் பிரச்சனை வராமல் இருக்கிறதுக்கு முன்னால் என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கணும்? சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும். என்ன சாப்பாடு என்றால் வசனமாகிய சாப்பாடு. இப்போ சத்தியமும் கிருபையும் எனக்கு எப்படி வரும்? இந்த வேத வசனத்துக்குள்ள இருந்து தான் வரும். இதை வாசிக்க தான் எனக்கு வரும். அப்போ நான் இதை சாப்பிட எனக்கு சரீரத்தில் பலன் ஏற்பட்டு இருக்கிறது போல ஆவியில், என் ஆத்துமாவில் என்ன ஏற்பட்டுரும்? பலன் ஏற்பட்டுரும். ஆகையினால தான் தீர்க்க தரிசனமாய் உரைக்கப்பட்ட கிறிஸ்து பிறந்தார். அவர் பிறந்தது முன் அறிவிக்கப்பட்டதின்படி பிறந்தார். அவர் பிறந்ததினால் கிருபையும் சத்தியமும் எனக்குள்ளே உண்டாயிருக்கிறது. அவர் அந்த கிருபையும் சத்தியத்தில் நான் நிற்கிறபடினால் நான் மணவாட்டியாக மாற்றப்படேன். அல்லேலூயா. நாம் நம்மை ஒப்பு கொடுப்போம். அப்படியே நம்மை ஆண்டவருடைய சத்தியத்துக்குள்ளே நிலைத்திருக்க பண்ணுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். உலகத்தில் எதுவாக இருந்தாலும் நீங்கள் சாதிக்க முடியாது, இயலாது என்று சொல்லுகிற விஷயத்தில் கூட கர்த்தர் உங்களை மாற்றி ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம். நன்றி ஆண்டவரே, பரிசுத்த தேவனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நாளுக்காய் ஸ்தோத்திரம். இந்த நாளிலே நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம். ஏசப்பா, உங்கள் மூலமாக கிருபையும் சத்தியமும் எங்களுக்குள் வந்திருக்கிறதற்காய் நன்றி. எங்களை நீதிமானாய் மாற்றியிருக்கிறீர். எங்களை நீதிமானாய் மாற்றினதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். நீதிமானாய் மாற்றினபடினால் நாங்கள் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலே கர்த்தாவே, எங்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய கரத்திலே தருகிறோம். நீர் எங்களை ஆசீர்வதித்து எங்களை வழி நடத்தி எங்களுக்கு வேண்டிய சகல கிருபைகளையும் கர்த்தர் தந்தருளும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாளிலே கர்த்தாவே, எங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீங்கள் வழி நடத்தி ஆண்டவரே, இந்த நாளிலே நாங்கள் கிறிஸ்மஸ் நாளிலே வந்திருக்கிற எங்கள் எல்லாரையும் நாங்கள் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். ஆண்டவரே, நாங்கள் ஒவ்வொருவரும் உம்முடைய ஆண்டவரே அந்த கிருபையிலும் சத்தியத்திலும் நிலைத்திருக்க எங்களுக்கு உதவி செய்யும். நீர் ஒரு நாளிலே ஆண்டவரே வரும்பொழுது என்னை நீர் மணவாட்டியாக மாற்றி ஏற்றுக்கொள்ளுகிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம். வந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதியும். எல்லாரையும் பேர்பராய் ஆசீர்வதித்து வழி நடத்தும். தொடர்ந்து நாங்கள் உம்மிடத்தில் விண்ணப்பிக்கிற வேண்டுகிற காரியங்களையும் தந்தருளும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. காட் bless you. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. உங்கள் யாவருக்கும் மீண்டும் கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்.